அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் பயாலஜி 2026, அதாவது 2026 மே 3 நமக்கு நீட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக நடந்தது. ஸோ அதில் வந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதில் பயாலஜியில் ஒவ்வொரு கொஷினுக்கும் புக் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸோ என்சிஆர்டி புக்கில் எந்த பேஜ் நம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மொத்தம் வந்து பார்த்தினாக்கா ஒரு 9 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறது பார்ட் 1. ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 10 கொஷின் தான் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு புக்கில் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு வித் பேஜ் நம்பரோடு சொல்ல போகிறேன். கீயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், என்னுடைய எங்கிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் கொஷின் நம்பர் 91 பயாலஜியில் த எவில் குவார்டெட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸஸ் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். The evil quartet of biodiversity losses include which of the following? இங்கே ஆப்ஷன் 1 வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், ஏர் பொல்யூஷன், கோ எக்ஸ்டிங்ஷன். செகண்ட், habitat loss and fragmentation, over exploitation, alien species invasion and co-extinction. Third one, habitat loss and fragmentation, air pollution, water pollution, co-extinction. Fourth option, over exploitation, alien species invasion, soil pollution, co-extinction. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க? பேஜ் நம்பர் என்ன அப்படின்னாக்கா என்சிஆர்டி புக்கில் 12th புக்கில் பேஜ் நம்பர் 222 உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். நான் புக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 222 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம கிளியராகவே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ பேஜ் நம்பர் 222ல் ஸோ இந்த இடத்துல பாருங்கள், த எவில் குவார்டெட் இஸ் த sobriquet used to describe them. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், the accelerated rate of species extinction that the world is facing now are largely due to human activities. There are 4 major causes. எதுக்கான 4 மேஜர் காசஸ் கொடுத்துருக்காங்க? த எவில் குவார்டெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ எதெல்லாம் அந்த 4 மேஜர் காசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஹேபிடேட் லாஸ் அண்டு ஃப்ராக்மெண்டேஷன் இது ஒன்று. செகண்ட் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தேர்டு ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். இது வந்து பார்த்தா பேஜ் நம்பர் 223, அதுக்கு நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ எக்ஸ்டிங்ஷன். அப்போ இந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ரீசன்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எவில் குவார்டெட்டுக்காக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீசன்ஸ் இருக்குது. அந்த 4 ரீசன் தான் அந்த கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான சரியான விடை நம்ம அந்த 4 ரீசனில் ஃபஸ்ட் ரீசன் பாருங்கள், ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், கோ எக்ஸ்டிங்ஷன். மொத்தம் 4 ரீசன். ஸோ அதுதான் அந்த கொஷின். அடுத்து கொஷின் நம்பர் 92 பாருங்கள். ஸோ which one of the following is the site for active ribosomal RNA synthesis? Which one of the following is the site for active ribosomal RNA synthesis? ஸோ இதுக்கான சரியான விடை நியூக்ளியோலஸ் தான். ஸோ பேஜ் நம்பர், ஸோ இதுக்கு எங்கே இருக்குது புக் ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 11th புக்கில். ஸோ என்சிஆர்டி 11th புக்கில் பேஜ் நம்பர் 100. ஸோ பேஜ் நம்பர் 100ல் ஸோ இந்த நியூக்ளியஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட்டு பேராகிராஃப் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ த நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் த நியூக்ளியோபிளாசம் கண்டெயின் நியூக்ளியோலஸ் அண்ட் குரோமேட்டின். அப்போ நியூக்ளியோபிளாஸில் நியூக்ளியோலஸ் அண்ட் குரோமேட்டினும் இருக்குது. த நியூக்ளியோலை ஆர் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் present in the nucleoplasm. The content of nucleolus is continuous with the rest of nucleoplasm as it not a membrane bound structure. அடுத்து லாஸ்ட் கொடுத்துருவோம் பாருங்கள், இட் இஸ் எ சைட் ஃபார் ஆக்டிவ் ரிபோசோமல் RNA synthesis. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணாக்கா என்சிஆர்டி புக்கில் 11th புக்கில் பேஜ் நம்பர் 100ல் இருக்குது. அடுத்த கொஷின், இந்த கொஷின் நம்பர் 93. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் ஆக்டிவிட்டி. இங்கே G1 ஃபேஸ், S, G2, M மொத்தம் 4 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 121ல் 11th என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 121ல் 11th என்சிஆர்டி புக்கில் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் செல் டிவிஷன் ஆர் மைட்டாசிஸ் அக்கர்னு வரும் ஆன்சர். அதுக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கொஷின் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா G1. ஸோ டியூரிங் G1 ஃபேஸ்
ஸோ இந்த இடத்துல டியூரிங் G1 phase the cell is metabolically active and continuously grow but does not replicate its DNA. Next வந்து பண்ணாக்கா DNA synthesis or replication takes place during the time the amount of DNA for cell doubles. ஸோ எந்த பேஸில் எஸ் பேஸில். அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா G2. ஸோ டியூரிங் த G2 phase proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 121 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர். அப்போ இதுக்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த கொஷனில் G1 phase நான் உங்களுக்கு புக் பேஜ் நம்பர் சொல்லிட்டேன். ஸோ அப்போ G1 phase புக்கு வச்சுக்கிட்டு புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கள் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பண்ணாக்கா செகண்ட் ஒன். ஸோ செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அண்ட் கண்டினியூஸ்லி க்ரோ பட் டஸ் நாட் ரெப்ளிகேட் இட்ஸ் DNA. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா எஸ் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு ஒன் வரும். சரிங்களா? சிந்தசைஸ் ஆஃப் DNA அக்கர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் DNA பர் செல் டபுள்ஸ் வரும். அடுத்து வந்து பண்ணாக்கா G2 phase ஃபோர்த் ஒன்று வரும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு வைல் செல் க்ரோ கண்டினியூஸ் அப்படியே இருக்கும், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா எம் ஃபேஸில் ஆக்சுவல் செல் டிவிஷன் அக்கர். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் 1 தான். ஸோ இத்தனை நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா 94th கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ 94ல் இப்போ எங்கிட்ட கொஷினில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, ஸோ இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா பேஜ் நம்பர் 207ல் 12th NCERT புக்கில். ஸோ NCERT புக்கில் பேஜ் நம்பர் 207ல் இருக்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஸோ ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் ப்ராக்கெட் போட்டிருக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இதே தான் வந்து பண்ணாக்கா செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா கரெக்டாகவும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு தேர்டு, செகண்ட் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு, தேர்ட் ஒன்றுக்கு ஃபோர்த்து, டிக்கு வந்து பண்ணாக்கா செகண்டு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 95. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கீழே ஆன்சர் வந்து பண்ணாக்கா 95 இது. ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்கா இதே ஆன்சர் தான், இது கரெக்டு தான், செகண்ட் ஒன்று இருக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர், ஸோ NCERT புக்கில் பேஜ் நம்பர் 223ல் இருக்குது. பேஜ் நம்பர் 223ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் ஒன்று பார்த்தோம், த எவில் குவார்டெட்னு ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதே டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சப்ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஹெட்டிங்குள்ளேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஹேபிட்டேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனில் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர்போரிங் ப்ராப்பர்லி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இஸ் பீயிங் கட் அண்ட் கிளியர் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே என்ன கொஷின், ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பீயிங் கட் அண்ட் கிளியர் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சோயாபீன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேபிட்டேட் லாஸ். ஸோ இங்கே அப்படியே எடுத்து போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பண்ணாக்கா ஸ்டெல்லார் சீகவ். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டாப்பில் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டெல்லார் சீகவ் பேசஞ்சர் பியாஜியான் வேர் டியூ டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் கொஷின் பேப்பரில் ஸ்டெல்லார் சீகவ் அண்ட் பேசஞ்சர் பியாஜியான் பிகம் எக்ஸ்டிங் டியூ டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வாட்டர் அயாசியாந்த் இஸ் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இதில் கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கு பாருங்கள், வாட்டர் அயாசியாந்த் ஐகார்னியான்னு சொல்லுவாங்க, இட் இஸ் ஏ இன்வேசிவ் வீட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 3 ஆப்ஷன் இருக்குது, 3யும் வந்து பண்ணாக்கா நமக்கு கரெக்டு. ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை கரெக்டான ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ அப்போ பாருங்கள், ஆப்ஷன் 1 கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆப்ஷன் 1 கரெக்டு,
2 கரெக்டு, டி கரெக்டு. அப்போ 3 கரெக்டாக இருக்குது. சி வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு, இ வந்து ராங்கு. சரிங்களா? அப்போது ஏபிடி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருப்பாங்க. சாரி, இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஏபிடி. ஸோ இந்த 3யும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 96 கொஷின் நம்பர் 96. ஸோ இங்கே கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பயோமாலிகுல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆன்சர் அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 112 11th NCERT புக்கில் இருக்குது. அடுத்து கொஷின் நம்பர் 96க்கு. ஸோ ஆன்சர் 11th NCERT புக்கில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. ஸோ NCERT புக்கில் 112 மட்டும் இல்லாமல் 106லேருந்தே இருக்கும் பேஜ் நம்பர். இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொன்று கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் சாலபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஷினை ஃபஸ்ட் நல்லா பார்த்துங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பயோமாலிகுல். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் சாலபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் புக்கில் லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலபிள். ஸோ அப்போ அது வந்து பண்ணாக்கா ராங் ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து இது என்ன பேஜ் நம்பர் 109ல் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட். அங்கே செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட். ஸோ இது வந்து பண்ணாக்கா கரெக்டாக இருக்குது. அடுத்து தேர்டு பேஜ் நம்பர் 110ல் இருக்குது பாருங்கள். பாலிசெக்ரைட்ஸ் ஆர் லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ். ஸோ தேர்டு சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாலிசெக்ரைட்ஸ் ஆஃப் லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ். ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்கள். ஸோ இது எந்த பேஜ் நம்பர்? பேஜ் நம்பர் 111. சரிங்களா? அடினைன் அண்ட் குவானைன் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பியூரின்ஸு. ஆனால் நம்ம கொஷின் பேப்பரில் பாருங்கள் அடினைன் அண்ட் குவானைன்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பைரிமிடின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து பண்ணாக்கா ராங் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள், இந்த என்சைம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன். ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன். கொஷின் பேப்பரில் ஈயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதுவும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிசிஇ எங்கே இருக்குது? ஸோ தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் பிசிஇ. இந்த 3 மட்டும் தான் கரெக்டு. ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுதான் பிசிஇ. இந்த 3 தான் கரெக்டு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட்டு. அடுத்து பாருங்கள் 97 கொஷின் நம்பர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், ஹவு மெனி ஏடிபி அண்ட் NADPH2 மாலிகுல் ஆர் ரெக்வயர்டு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெக்வயர்ட் டு மேக் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் த்ரோ கேல்வின் பாத்வே. இப்போ கேல்வின் சைக்கிள் வழியாக ஸோ ஹவு மெனி ஏடிபி அண்ட் NADPH2 மாலிகுல் ஆர் ரெக்வயர்டு தேவைப்படுது. எதுக்கு? டு மேக் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ஏடிபி எத்தனை NADPH2 தேவைப்படுது. இதில் கேல்வின் சைக்கிளில். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா இவங்க வந்து 4th ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அது தப்பு. ஸோ இது கொஷின் நம்பர் 96. சாரி, இது கொஷின் நம்பர் 97. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11th NCERT புக்கில் பேஜ் நம்பர் 144 and 45ல் இருக்குது. அப்போ 144ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு கேல்வின் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, ரிடக்ஷன் அண்டு ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய கண்டினியூவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பேஜ் நம்பர் 145ல் இருக்குது. சரிங்களா? இது 145 பேஜ் நம்பர். ஸோ உங்கள் கட் ஆகிட்டுருக்கு. 144ல் ஸ்டார்டிங் இருக்கும், 145ல் அப்படி எண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு பாருங்கள். இட் மைட் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ் if we look at what goes in and what goes come out of the Calvin cycle. What goes in, ஸோ எத்தனை உள்ளே போகுது, what comes out.
ஸோ எத்தனை வெளியே வருது. ஸோ அப்போ இன் அப்படின்னாக்கா இது ரெக்வயர்னு எடுத்துக்கலாம், அவுட் அப்படின்னா இது ப்ரொடியூஸ்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ரொடியூஸ்ட் வந்து பண்ணாக்கா 1 குளுக்கோஸ் மாலிக்கல் நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு குளுக்கோஸ் மாலிக்கல் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எத்தனை ஏடிபி எத்தனை NADH2 வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 18 ATP அண்ட் 12 NADPH2 வேணும். சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பண்ணாக்கா 18 ATP அண்டு 12 NADPH2. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஸோ 18 ATP எந்த ஆப்ஷனுக்கு பாருங்கள், 12 NADPH2. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஒன்று தான். சரிங்களா. ஸோ புக் ப்ரூஃபில் 11th ஸ்டாண்டர்ட் NCERT புக்கில் பேஜ் நம்பர் 145 இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 98. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ ரெகார்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது எது நாட் ட்ரூ, அப்போ ட்ரூ எல்லாம் வந்து பண்ணாக்கா எடுத்துகிட்டு எது வந்து பண்ணாக்கா தப்பாக இருக்கோ அதுதான் எங்கள் ஆன்சர். சரிங்களா. அப்போது ஜென்ரலாகவே வந்து பண்ணாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னாகட்டும் எக்ஸோநியூக்ளியஸ்னாகட்டும் அது 2 டைப்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னன்னாக்கா மாலிகுலார் சிஸ்டம்ஸ் தான். ஸோ அப்போ இது ஃபஸ்ட் ஒன் வந்து பண்ணாக்கா கரெக்டு. சரிங்களா. இதுக்கு எங்கே இருக்குது பேஜ் நம்பர் அப்படின்னாக்கா NCERT புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 167 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் நமக்கு 165 இருக்குது. ஸோ 165லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ மாலிகுலார் சிசர்ஸ் இங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. மாலிகுலார் சிசர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் 2 டைப் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ். அப்போ ரெண்டுமே என்ன பேருதுன்னா மாலிகுலார் சிசர் தான் பேர். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து பண்ணாக்கா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. செகண்டு நமக்கு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் தீஸ் ஆர் த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியோபேஜஸ் இன் ஈகோலின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே பேஜ் நம்பர் 165ல் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க 2 enzymes responsible for the restriction the growth of bacteriophage in E. coli were isolated. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சரிங்களா. தேர்டு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, they cut the DNA only at the center of the palindromic sites கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது என்ன பேஜ் நம்பர் அப்படின்னா 167 இருக்குது. அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு 167ல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் த ஸ்டாண்ட் ஆஃப் DNA a little away from the center. ஸோ இந்த பாலிண்ட்ரோமிக் சைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து இப்போ டிஎன்ஏ எங்கே கட் பண்ணோன்னா சென்டர்லேருந்து லிட்டில் அவே. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க கொஷின் பேப்பர்லன்னா சென்டர் ஆஃப் த ஒன்லி அட் த சென்டர் ஆஃப் த பாலிண்ட்ரோமிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து பண்ணாக்கா ராங்கு. சரிங்களா. அடுத்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தே ரிமூவ் நியூக்ளியோடைட் ஒன்லி ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பிலாங் டு த லார்ஜர் கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் கால்டு நியூக்ளியோசஸ். தீஸ் ஆர் ஆஃப் 2 kinds, எக்ஸோநியூக்ளியஸ் எண்டோநியூக்ளியஸ். அப்போ எக்ஸோநியூக்ளியஸ் ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. அப்போ எக்ஸோநியூக்ளியஸ் தான் என்ன பண்ணோம், எண்ட் ஆஃப் த டிஎன்ஏலேருந்து நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணோம். ஆனால் நமக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க தே ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து எண்டோநியூக்ளியஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த பாயிண்டில் எண்டோநியூக்ளியஸஸ் மே கட் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் வித்தின் த டிஎன்ஏக்குள்ளே கட் பண்ணும். அப்போ சென்ட்ரல்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணணும், எண்டில் கட் பண்ணாது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும். லாஸ்ட்டு பாருங்கள், தே ரெகக்னைஸ் ஸ்பெசிஃபிக் பாலிண்ட்ரோமிக் பேஸ் பேர் சீக்வன்சஸ். அதில் எதுவுமா ஈச் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரெகக்னைஸ் ஏ ஸ்பெசிஃபிக் பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இந்த டிஎன்ஏ. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா ABE. அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட்டுனாக்கா சியும் டியும் மட்டும்தான். சரிங்களா. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ. அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ட்ரூ ரெகார்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அப்போ எது ட்ரூ இல்லை, எது வந்து இப்போ என்ன ராங்காக இருக்குன்னாக்கா சியும் டியும்.
அப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்கள் சிடி தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். சிடி தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். இங்கே ஃபோர்த் ஒன் மார்க் பண்ணிக்கிறாங்க, அது கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர், சியும் டியும். அடுத்து கொஷின் நம்பர் 99. ஸோ உங்கள் டீகம்போசிஷன், டெட்ரைட்டஸ், மினரலைசேஷன், யூமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 207 12th புக்கில் இருக்குது. என்சிஆர்டி 12th புக்கில் பேஜ் நம்பர் 207 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருப்பாங்க. அதே பேஜ் நம்பர் 207 இந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கு செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் தான் வந்து எனக்கு டீகம்போசிஷன். இதிலிருந்தும் ஒரு கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ டீகம்போசிஷனில் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னாக்கா டீகம்போசிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ டீகம்போசிஷனுக்கு சரியான விடை, கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கிட்டாக்கா ஸோ தேர்ட் ஒன்று தான் கரெக்டு. அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று. அப்போ டீகம்போசிஷன் அப்படின்றது டீகம்போசஸ் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அடுத்து பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் வந்து பண்ணாக்கா அது தேர்டு கிடையாது, ஃபோர்த் ஒன் தான் கரெக்டாக வருது. ஸோ இப்போ கொஷின் பேப்பர் வச்சு பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னா டீகம்போசிஷன். ஸோ அப்போ டீகம்போசிஷன் அப்படின்றது டீகம்போசஸ் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தேர்டில் இருக்கும், லிஸ்ட் 2ல் தேர்டில் பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா டெட்ரைட்டஸ் கொடுத்துருப்பாங்க. டெட்ரைட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா டெட் பிளான்ட் ரிமைன்ஸ் சச் அஸ் லீவ்ஸ், பார்க், ஃப்ளவர்ஸ் அண்ட் டெட் ரிமைன்ஸ் ஆஃப் அனிமல் இன்க்ளூடிங் ஃபேசல் மேட்டர் கான்ஸ்டியூட் டெட்ரைட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், டெட் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஃபேசல் மேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ அடுத்தது நமக்கு வந்து பண்ணாக்கா தேர்ட் வந்து பண்ணாக்கா மினரலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பேஜ் நம்பர், அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர். ஸோ இங்கே கட் ஆகிட்டு இருக்குது, பேஜ் நம்பர் 208 இருக்குது பாருங்கள் புக்கில், இந்த சைக்கிளுக்கு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பண்ணாக்கா மினரலைசேஷன் ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் அக்கர் பை த ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா எந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குதுன்னா செகண்ட், லிஸ்ட் 2ல் செகண்ட் பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் பை த ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் சாயில். லாஸ்ட் வந்து பண்ணாக்கா யூமிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் ஒன்று இப்போ லிஸ்ட் 2ல் இங்கே ஃபஸ்ட்லேயே பாருங்கள், அக்குமுலேஷன் ஆஃப் டார்க் கலர் அமார்ஃபோஸ் சப்ஸ்டன்சஸ் கால்டு ஹியூமஸ். ஸோ அப்போ அக்குமுலேஷன் ஆஃப் டார்க் கலர் அமார்ஃபோஸ் கொலாய்டல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ சரியான விடை எது வரும் அப்படின்னா, அப்போது இங்கே வந்து பண்ணாக்கா மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பண்ணாக்கா ராங்கு. சரியா? ஃபோர்த் ஒன்று தான் கரெக்டாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பண்ணால் தேர்டு, செகண்ட் ஒன்றுக்கு வந்து பண்ணாக்கா பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றுக்கு தேர்டு, லாஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், செகண்ட் ஒன்றுக்கு சாரி 1 செகண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு தேர்டு, செகண்ட் ஒன்றுக்கு ஃபோர்த்து, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ கரெக்டு தாங்க இது, சாரிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒன்று தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் 100 கொஷின். ஸோ இன்றைக்கான பார்ட் 1ல் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் கொஷின், இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த ஓவில் ஆர். ஸோ பார்ட் 1ல் லாஸ்ட் 100 கொஷின் பாருங்கள், இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த ஓவில்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் பை த ஓவரி வால் அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்டு. சரிங்களா? ஸோ இதுக்கான சரியான விடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 32 11th என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 32ல் இருக்குது பாருங்கள். இங்கே ஜிம்னோஸ்போம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த லாஸ்ட் இந்த இடத்துல ஜிம்னோஸ்போம் இல்லைங்க, ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஜிம்னோஸ்போம் ஜிம்னோஸ்நாக்டு ஸ்போமா சீட் ஆர் பிளான்ஸ் இன் விச் த ஓவில் ஆர் நாட் என்க்ளோஸ் பை த ஓவரி வால் அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்டு. நம்ம கொஷின்லேயே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த ஓவில் இஸ் நாட் என்க்ளோஸ்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
அப்போது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த ஓவில் ஆர் நாட் என்க்ளோஸ் பை த ஓவரி வால் அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்டு. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, ஓவில் ஆர் நாட் என்க்ளோஸ்ட், அப்போ நாட் எக்ஸ்ப்ளோஸ்டு. ஒரு நிமிஷம், நாட் எக்ஸ்ப்ளோஸ்டு இங்கே கொடுத்துட்ருப்பாங்க. ஆர் பிளான்ஸ் இன் விச் த ஓவில் ஆர் நாட் என்க்ளோஸ் பை ஓவரி வால் அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பைனஸ். சரிங்களா? அங்கே பைனஸ் கொடுத்துருவாங்க ப்ராக்கெட்டில். ஸோ அப்போ ஜிம்னோஸ்போமுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபைனஸ். இதில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓவில் ஆர் நாட் என்க்ளோஸ்டு. அப்போ இதுதான் ஓவில்னால் இதை சுற்றி இந்த மாதிரி ஓவரி இருக்காது. சரிங்களா? அதுதான். அப்போ அதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அப்போ அதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் தேர்ட் ஒன்று தான் ஃபைனஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.